அவர்களுக்கு சமம். அப்படிப்பட்ட தேவேந்திர குல வேளாளர்கள் தான் இங்கே ஒன்று கூடியிருக்கிறார்கள். சமுதாய பற்றாளர்கள் ஒன்று கூடியிருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் நம்முடைய இந்த பட்டியல் வெளியேற்றம் ஏன், எதற்கு, எப்படி என்கின்ற இந்த விளக்க பொதுக்கூட்டத்தை உலகெங்கும் கொண்டு போய் செல்வதற்காக வலைத்தளங்களை வைத்திருக்கின்ற டிகேவி ராஜாஸ் அவர்கள் வந்திருக்கின்றார். வீரத்தமிழர் மீடியா என்று லிங்குசாமி அவர்கள் வந்திருக்கின்றார். இப்படி இது தமிழ்நாடு தழுவிய ஒருங்கிணைப்பு. இது தமிழ்நாடு தழுவிய ஒருங்கிணைப்பு. ஒவ்வொரு மாவட்டங்களிலிருந்து வந்திருக்கிறார்கள். எதற்காக? ஒரு பிரச்சனை, தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தினுடைய தொடர் கோரிக்கைகள் கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளாக ஆகிக் கொண்டிருக்கிறது. சீனிவாசம் பிள்ளை என்பவர் இந்த தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை எஸ்சி பட்டியலில் அடைத்த உடனேயே அவர் குரல் எழுப்பியிருக்கிறார். அன்றே எங்களை எஸ்சி பட்டியலில் அடைக்கக்கூடாது என்று அப்பொழுதே குரல் கொடுத்திருக்கிறார். அப்பொழுதிலிருந்து ஒலித்த குரல் இன்று வரை ஒலித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் இதற்கு தீர்வு கிடையாது. ஏன்? ஒரு தனி மனிதன் மாண்போடு வாழ்வதற்குத்தான் மனித உரிமை சட்டங்கள் இருக்கின்றது. மனித உரிமை சட்டங்கள் பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் ஒரு சமுதாயமே இந்த எஸ்சி பட்டியல் எனக்கு மாண்பு குறைவை தருகிறது என்று சொன்ன பிறகும் இந்த பட்டியலை தொடர்ச்சியாக நீங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களை நாங்கள் என்னவென்று சொல்லுவது? ஏன் இவர்கள் இப்படி கூப்பாடு போடுகிறார்கள்? ஏன் இந்த பட்டியலை விட்டு வெளியேற வேண்டும் என்று இவர்கள் குரல் கொடுக்கிறார்கள் என்று என்றைக்காவது சிந்தித்ததுண்டா? ஆனால் இந்த கோரிக்கையை வைத்துக்கொண்டு நான் பேசுகிறேன் என்று கட்சிகள் வரிந்து கட்டு இன்னைக்கு இலவச ஓட்டுக்களை அறுவடை செய்வதற்கு வரிந்து கட்டி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்? ஒரு கையெழுத்தில் இந்த பட்டியலை விட்டு நீக்கிவிட முடியாதா? ஜல்லிக்கட்டு போராட்டம் நடைபெற்றதே ஒரே நாளில் நீங்க அமெண்ட்மெண்ட் பாஸ் பண்ணீங்களா இல்லையா? ஏன் உங்களுக்கு தேவேந்திர குல வேளாளர்களுடைய கோரிக்கை உங்களுக்கு புரியவில்லை? ஏன் குரல் கொடுக்கவில்லை? ஏன் கேட்கவில்லை உங்களுக்கு இந்த குரல்கள் என்று பார்க்கின்ற போது அது பல்வேறு பிரச்சனைகளோடு இந்த பட்டியல் அடங்கி இருக்கிறது. அதற்குத்தான் இந்த பட்டியல் வெளியேற்றம் ஏன், எதற்கு, எப்படி என்கின்ற அந்த விளக்கத்தை சொல்லுவதற்குத்தான் இந்த பொதுக்கூட்டத்தை நாம் அரங்கேற்றி இருக்கிறோம். பல்வேறு காலகட்டங்களில் இந்த கோரிக்கைகள் வந்து கொண்டே இருந்திருக்கின்றது. நான் சொன்னதை போல சீனிவாசம் பிள்ளை பேசியிருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக பேராசிரியர் பே தங்கராசு என்பவர் இந்த பட்டியல் வெளியேற்றம் குறித்து பேசியிருக்கிறார், புத்தகம் எழுதியிருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக செந்தில் மல்லர் அவர்கள் புத்தகம் எழுதியிருக்கிறார், பேசியிருக்கிறார். இதெல்லாம் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் தாங்கள் இந்த பட்டியலில் இருக்க விருப்பமில்லை என்று ஒவ்வொரு குரல்கள் ஒலித்துக் கொண்டே இருந்திருக்கிறது. அதைத்தான் இந்த வரலாறுகளை நாம் பார்க்கின்ற போது நாம் இப்படித்தான் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆகவேதான் இந்த பட்டியல் வெளியேற்றம் என்கின்ற இந்த குரல் காலத்திற்கு தகுந்தாற் போல மாற்றம் பெற வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் இந்த விளக்க பொதுக்கூட்டத்தை நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். அந்த வகையில் நாமும் சில இந்த பட்டியல் வெளியேற்றம் சார்ந்த கோரிக்கைகளை நாம் வைத்திருக்கிறோம். அதாவது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு இன்றைக்கு தமிழக அரசு ஒரு தீர்மானத்தை ஏற்றிருக்கிறது. இன்னும் கூடிய விரைவில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடக்கும். அப்பொழுது தெரியும் இவர்கள் இந்த எத்தனை சாதிகள் எத்தனை சதவீதம் இருக்கிறது என்று அப்பொழுது உண்மையெல்லாம் தெரிந்துவிடும். ஒவ்வொரு சாதியினரும் நான் 2 கோடி சமுதாயம் நாங்கள் இருக்கிறோம், 1.5 கோடி சமுதாயம் இருக்கிறோம்.
இங்கே வாழுகின்ற நம்மை வீழ்த்தி படையெடுத்து நம்மை வீழ்த்தி வாழுகின்ற பிற மொழியாளர்கள் சொல்லுகிறார்கள் நாங்கள் 40% மேல் இருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். இன்றைக்கு அவர்கள்தான் தமிழக அரசியலில் கோலச்சி கொண்டிருக்கிறார்கள். சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களாக தொடர்ச்சியாக ஒரு மைனாரிட்டி சமுதாயம் இருந்து கொண்டிருக்கிறது, வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் பிரச்சனையே தொடக்கம். இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடந்துச்சுன்னா உங்க கூட்டு தெரிஞ்சு போகும்ல, நீ எவ்வளவு சதவீதம் பேர் இருக்குன்னு தெரிஞ்சிடும்ல. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அந்த சாதிவாரி கணக்கெடுப்பின் மூலமாக விகிதாச்சார அடிப்படையில் இடஒதுக்கீடை தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு வழங்க வேண்டும். உங்களுக்கெல்லாம் தெரியும், எஸ்சி பட்டியல் அப்படிங்கிறது ஒரு 76 சாதிகளை உள்ளடக்கிய ஒரு பட்டியல். இந்த 76 சாதிகளை உள்ளடக்கிய பட்டியலில் 17% இடஒதுக்கீடு ஒட்டுமொத்த பட்டியல்களுக்கும். அதில் 3% இடஒதுக்கீடு அருந்ததி சமுதாயத்திற்கு உள் இடஒதுக்கீடாக இருக்கிறது. இதே பிரச்சனை தான். ஒரு ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய ஒரு இடஒதுக்கீட்டில் 3% தனி இடஒதுக்கீடு கொடுத்தால், உள் இடஒதுக்கீடு கொடுத்தால் மற்றவர்கள் என்ன செய்வார்கள்? அதற்காகத்தான் இதற்கு ஒரு தீர்வு வர வேண்டும் என்கின்ற அடிப்படையில் நாம் கேட்கின்றோம். எங்களுக்கு தனித்த இடஒதுக்கீடு வேண்டும், விகிதாச்சார அடிப்படையில் தனித்த இடஒதுக்கீடை இந்த அரசு வழங்க வேண்டும். அப்பொழுதுதானே நாம எவ்வளவு இடஒதுக்கீடை பயன்படுத்துறோம் அப்படிங்கிறது தெரியும். இன்றைக்கு இடஒதுக்கீடுகளை பயன்படுத்துவது யார்? தேவேந்திரகுல வேளாளர்களா? இல்லை. இந்த 76 சாதி இருக்குங்க இந்த பட்டியல்ல. பேரே புரியல, என்னென்னமோ பேர் வருது. நீங்களும் இந்த கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க. அந்த பேர் கொண்ட சாதிகள்லாம் உண்மையிலே இருக்கிறார்களா இல்லையா என்று கூட தெரியவில்லை. அப்படி ஒரு பட்டியலை வைத்துக் கொண்டு நம்மை குழப்புகிறார்கள். இடஒதுக்கீடை வேறு மாதிரியாக திசை திருப்புகிறார்கள். ஆகவேதான் தனித்த இடஒதுக்கீடு வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கையை நாம் வைக்கின்றோம். விகிதாச்சார அடிப்படையில் தனித்த இடஒதுக்கீடு, தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை பட்டியலில் இருந்து வெளியேற்றி தமிழ்நாட்டின் பூர்வ குடிமக்களாக அறிவி. இதுதான் இதற்கு ஒரே தீர்வாக இருக்கும். தமிழ்நாட்டின் பூர்வக்குடி மக்கள், இந்த தமிழ்நாட்டின் தமிழ் மொழிக்கு சொந்தக்காரர்கள், மருதநிலத்து மக்கள், நாகரிகத்தை தோற்றுவித்த மக்கள் என்று வரலாற்றை திரும்பி பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதில் மல்லர் என்கின்ற தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தின் வரலாறு மட்டும்தான் மிஞ்சும். அதன் பின்தான் எல்லாரும். ஆக அப்படிப்பட்ட மக்களை தமிழ்நாட்டின் பூர்வ குடிமக்களாக அறிவிக்க வேண்டும். தமிழ் மொழியை கண்டுபிடித்தவர்கள், தமிழ் மொழியை முதலில் பேசியவர்கள் தேவேந்திரகுல வேளாளர்கள். தமிழ் மொழியை கண்டுபிடித்தவர்கள். தமிழ் மொழியில் இருந்துதான் அத்தனை மொழியும் பிரிந்தது என்று நம்முடைய தேவனைய பாவனர் அவர்கள் சொல்லுகிறார், ஆய்வு செய்து நிரூபித்திருக்கிறார். அப்படிப்பட்ட இந்த தமிழ் மொழியை கண்டுபிடித்தவர்கள், தமிழ் மொழியை முதலில் பேசியவர்கள், வெளியேற்றம் பேசுகிறவர்கள். இந்த எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டம் அப்படின்ற ஒரு சட்டம் இருக்குதுங்க. இந்த சட்டத்தை பயன்படுத்தக்கூடாது. அந்த சட்டம் நமக்கு எந்த பலனும் இல்லை, அந்த சட்டத்தால் ஒரு பயனும் இல்லை என்கின்ற அந்த விஷயத்தை வலியுறுத்தி இந்த சட்டத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்று ஒரு கோமாளித்தனமான பேச்சுகளை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சட்டம் என்பது பூர்வ குடிமக்களை பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்ட சட்டம். எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டம் என்பதை பூர்வ குடிகளின் பாதுகாப்பு சட்டமாக மாற்ற வேண்டும், பெயர் மாற்ற வேண்டும். அது போதும். சாதாரண சட்டமும் தான் இந்த காவல்துறையும் அரசும் பயன்படுத்த மாட்டேங்குது. அப்ப அந்த சட்டத்தை விட்டே போயிருவோமா? ஒரு மனிதனை எப்படி கைது செய்ய வேண்டும் என்கின்ற வரையறை இருக்கிறது. ஒரு காவல் நிலையத்தில் புகார் அளித்தால் அவரை எப்படி நடத்த வேண்டும் என்கின்ற வரமுறை இருக்கிறது, சட்டம் இருக்கிறது. அதை எந்த காவல் நிலையத்தையாவது பின்பற்றுகிறார்களா? அப்ப நம்ம அந்த சட்டத்தை விட்டே போயிருவோமா? சட்டம் என்பது
தேவை. சட்டத்தை நடைமுறைப்படுத்த போராட வேண்டுமே தவிர சட்டத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்று சொல்வது அது வேறு எங்கு இருந்தோ வரக்கூடிய குரலாகத்தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறத தவிர அது நமக்கு பெரிய இழப்பாக மாறிவிடும் என்பதை எவ்வளவு துணிச்சல் வெட்டி படுகொலை செய்வதற்கு தமிழக அரசினுடைய சட்டம் ஒழுங்கு எந்த லட்சணத்தில் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுவும் குறிப்பாக இந்த பட்டியல் சமுதாயத்திற்கு எதிராக மட்டுமே பல்வேறு படுகொலைகள். நான் ஏன் பட்டியல் சமுதாயம் என்று சொல்லுகிறேன் சொன்னால், இன்றைக்கு அப்படி கொண்டு போய் நிறுத்தி விட்டார்கள். தீபக் பாண்டியன் உங்களுக்கெல்லாம் தெரியும், பட்டப்பகலில் வெட்டி படுகொலை செய்யப்படுகிறார் சமூக விரோதிகளால். எண்ணற்ற படுகொலைகள் தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்திற்கு எதிராக மட்டுமே. இது ஆம்ஸ்ட்ராங் என்பவர் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர், ஒரு வழக்கறிஞரும் கூட. அதே போல முத்துமனோ சிறைச்சாலைக்குள்ளே படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இப்படி எண்ணற்ற படுகொலைகள். ஏன் இந்த வடக்கு புதூர் முருகன் அவர்கள் எப்படி படுகொலை செய்யப்பட்டார் என்பது எல்லாரும் அந்த தந்தி தொலைக்காட்சியை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமா இல்லையா? ஆனால் அப்படி வெட்ட வெளிச்சமாக தெரிந்தும் கூட இன்றைக்கு பத்திரிகை செய்தியை பாருங்கள் சகோதரர்களே, உறவுகளே. தன்னால், அதாவது இயற்கை மரணம் என்று வாய் கூசாமல் புழுகுகின்ற வேலைதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய சகோதர சகோதரிகளை எப்படியெல்லாம் படுகொலை செய்துவிட்டு இந்த அரசு நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறது. சட்டம் இருக்கிறது, ஆனால் சட்டமெல்லாம் என்னுடைய மயத்துக்கு சமம் என்று சொல்லி இந்த அரசுகளும் அதிகாரிகளும் அதிகார வர்க்கங்களும் நமக்கு எதிராக போர்க்கொடி தூக்கி கொண்டிருக்கிறது. இதை நாம் உணர்ந்து கொண்டும் சட்டம் வேண்டாம் மயிர் வேண்டாம் என்று சொல்லிக் கொண்டிருப்பதில் எந்த விதமான அர்த்தமும் இல்லை. சட்டத்தை வலிமையாக்க வேண்டும். சட்டம் மட்டும்தான் நமக்கு தீர்வு. சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக போராட வேண்டும். இல்லை என்று சொன்னால் அழித்து விடுவார்கள். அவர்களை நம்மை ஒடுக்குவதற்கு அவர்கள் சட்டத்தை பயன்படுத்துகிறார்கள்.